கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's soul name today. 2026 ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 5th month of July the year 2026. Today is a good Sunday morning. சங்கீத புத்தகம் 139 23 24 வார்த்தைகளை தியானிப்போம். Let us meditate the book of Psalms at 139 verse 23 to 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Search me, O God, and know my heart. Try me and know my thoughts. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். And see if there be any grievous way in me, and lead me in the way everlasting. முழுமையாக ஒப்புக்கொடுக்கிற ஜெபமாக எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். These two verses are treated as a prayer that surrenders oneself entirely to God. செய்தி கடந்து செல்லுவோம். Let us move on to the sermon. இவ்விரு வசனங்களும் These two verses முழுமையாக ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபமாக பார்க்கப்படுகின்றது. are treated as a prayer that surrenders oneself entirely to God. தாவீது தேவனின் சோதனைக்கு தன்னை உட்படுத்துகிறான். David surrenders himself to God's test. நாமும் இப்படிப்பட்டவர்களாக தேவனின் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். We also need to surrender ourselves to God's test. முதலாவதாக, as my first point, என்னை ஆராய்ந்து பாரும். Search me, my God. இது துப்பறியும் ஆய்வை குறிக்கும் சொல். This search is a detective type search. மேலோட்டமாய் அல்ல, ஆழமாக இருண்ட பக்கங்களை காண விரும்புகிறான். A search in deep and dark sides of a person, not a superficial search. இரண்டாவதாக, as my second point, என் இருதயத்தையும் என் இரகசிய நோக்கங்களையும் என் செயல்களையும் எண்ணங்களையும் ஆராயும் என்கிறான். David asked God to search his heart, his secret intentions, his actions and thoughts. மூன்றாவதாக, as my third point, என்னை சோதித்து பாரும். test me, O God. இது உலோகங்களை சுத்திகரிக்கும் முறையை குறிக்கும் சொல். This word is used for purifying metals. தங்கம் அல்லது வெள்ளி நெருப்பிலே போட்டு சுத்திகரித்தல், இது அழுக்குகளை நீக்குதலை குறிக்கிற சொல். This is used in purifying gold or silver in fire. This denotes the burning away of impurities. இது ஒன்று விசுவாசம், 2 உண்மை, 3 போலித்தனங்களை எரித்து உண்மையை காண பண்ணும். 1 faith, 2 truth, burn away falsity in me and make me arrive at the truth. நாலாவதாக, என் சிந்தனைகளை கவலைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். 4th, expecting clarity from God by telling God about my thoughts. அலைப்பாயும் எண்ணங்கள், சந்தேகங்கள், மன அழுத்தங்கள் தேவனிடத்தில் வெளிப்படையாய் கூறி ஒரு தெளிவை எதிர்பார்க்கிறார். And he is expecting clarity from God by showing his wandering thoughts, stress and so on openly. ஐந்தாவதாக, வேதனை உண்டாக்கும் வழியை கண்டுகொள், இது விக்கிரக ஆராதனையாகவும் தேவனுக்கு மகிமை செலுத்தாத காரியமாகவும் உணர விரும்புகிறான். 5th, find out the ways that cause you pain and suffering. He considers this to be an idol worship or an occasion of not giving God his glory. இல்லையேல் இது தனக்கே அழிவை உண்டாக்கும் காரியம். Otherwise this will destroy himself. கவனியுங்கள், listen. இவை எல்லாவற்றிலும் ஆராய்ந்து அறியாவிட்டால், if we do not search ourselves and find out the causes, நம்மையே ஏமாற்றுகிறோம். we are cheating ourselves. நம் தவறுகளை நியாயப்படுத்துகின்றோம். We are justifying our mistakes. தாவீது மாதிரி என்னை எனக்கு காண்பியும் என்று எனக்கு வலித்தாலும் உண்மையான மதிப்பீட்டை எதிர்பார்த்தான். David implored God to search himself and show his real self to him. இப்படியே நீதிமானாகிய நம்மை தேவனே மதிப்பீடு செய்யட்டும். Let God judge us, we who have been justified by him and we are righteous. ஜெபத்தில் முழுமையாய் ஒப்புக்கொடுத்து இந்த மாதம் பரிசுத்தப்படுவோம். Let us act in our prayers and become holy in this new month. நம்மையே மதிப்பீடு செய்வோம். And let us justify ourselves. தேவன் மதிப்பீடு செய்ய விட்டு கொடுத்து அழுக்கற கழுவுவோம். And let us wash our impurities and let God justify us. எங்கள் எல்லாரும் உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். And we offer everyone unto your grace. தாவீதை பரிசுத்தப்படுத்தினவர், the God who made David holy, யாக்கோபை நிலைநிறுத்தினவர், the God who made Jacob to stand, எங்கள் எல்லாரையும் நிலைநிறுத்துவீராக. and you make us stand steadily. உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். And we offer ourselves into your grace. இயேசுவின் நாமம். The name of our Lord Jesus Christ we pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.